இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறதா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நாளை ஆரம்பிக்கிற போது தேவ பாதத்தில் இருந்து அந்த நாளை நீங்கள் ஜெபம் பண்ணி வேத வார்த்தைகளை தியானித்து ஆரம்பிக்கிற போது அப்பா அந்த நாளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பரத்திலே உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தின நன்மைகளினாலே உங்களை திருப்தியாக்குகிறார். ஆகவே தேவ வசனத்தை வார்த்தையை கவனித்து கேளுங்கள், வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்பா உங்கள் வாழ்க்கையை கட்டி மேன்மைப்படுத்தி மகிமையான காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவர்களை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே தயவை இரக்கத்தை பெற்ற ஒரு மனிதனை மறுபடியும் ஆண்டவர் தேவாலயத்திலே கண்டு அவனுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள், இனி அதிக கேடொன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே. இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பாவம் எவ்வளவு பொல்லாதது தீங்கானது என்றதை அறியாதபடி பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, இயேசுவிடத்திலே வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றோம். ஆனால் மறுபடியும் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்வு, ஒரு உண்மை உள்ள உத்தம் உள்ள வாழ்வு வாழுகிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏனென்றால் அங்கே பார்க்கிறோம், இவன் 38 வருஷம் அங்கே பார்க்கிற போது அங்கே வியாதி படுக்கையில் இருந்தவன். அவனைத்தான் இயேசு தேவாலயத்திலே கண்டு, வெளியிலே காணவில்லை, ரோட்டிலே காணவில்லை, களியாட்டத்திலே காணவில்லை, தேவாலயத்திலே கண்டு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. நன்றாய் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவிலே ரட்சிப்பை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் கூட சபையிலே இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இனி பாவம் செய்யாதே, அதிக கேடொன்றும் வராதபடி என்று சொன்னார் என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதனால தான் இப்போ எங்கள் வியாதிகளுக்கு, எங்கள் பின்னடைவுகளுக்கு, நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை நாம் தழுவிக்கொள்வதற்கு முக்கியமான காரியம் என்ன என்று பார்க்கிற போது, தேவனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவமே அது நமக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. நீங்கள் வேதத்தை நன்றாய் கவனித்து பார்ப்பீர்களானால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மாத்திரம் சொல்லவில்லை, பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பெரும் சிவராய் எழும்பி அது தேவனுக்கு நமக்கும் இடையில் இருக்கிற உறவை உடைத்து போடுகிறதா. அருமையான தேவபிள்ளையே, இந்த நாட்களில் ஏன் வியாதிப்படுகிறாய், ஏன் வியாகுலப்படுகிறாய், ஏன் நெருக்கங்கள் போராட்டங்களுக்குள்ளே போகிறாய் என்று கவனித்து பார்ப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவம் என்று அறியாத ஒரு பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் இந்த நாட்களில் நம்மை நாம் நிதானித்து அறிகிற போது, நம்மை தேவ சமூகத்திலே தேவ வார்த்தையோடு ஆராய்ந்து பார்க்கிற போது நாம் தெளிவடைந்து விழித்து கொண்டு அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் அவருடைய பார்வையில் செம்மையானதை செய்யத்தக்க ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து வர முடியும். அருமையான தேவபிள்ளையே, வியாதியோ வியாகுலமோ நம்முடைய வாழ்க்கையில பின்னடைவுகளோ தானாக நடக்கிறது இல்லை. காரணம் இல்லாமல் எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பின்னடைவுக்குள்ளே கடந்து போகிறோம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்திலே தேவன் சொன்ன வார்த்தையை மீறுகிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 வருஷம் வியாதி உள்ளவனாய் பெதஸ்தா குளத்தருகே கிடந்த மனிதனை பார்த்து, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன்ற போது அவன் சொஸ்தமாகி போனான். அவனை யார் சொஸ்தமாக்கினது கேட்ட போது கூட அவனுக்கு தெரியவில்லை.
ஆனால் தேவாலயத்தில் இயேசு மறுபடியும் அவனை கண்டு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடு உனக்கு வராதபடி நீ உன்னை காத்துக்கொள்ள என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் மன உளைச்சல்கள், ஏன் பின்னடைவுகள், ஏன் போராட்டங்கள் என்று கவனித்து பார்க்கிற போது ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அதனால தான் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் வருகிற போது நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு என் சந்நிதி முன் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பயம் என்ன செய்யுமா? நம்மை தீமையை விட்டு விலக்கி காக்கும். அதனால தான் இந்த நாட்களில் நீங்கள் உத்தம இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற போது, பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நடக்கிற போது அப்பா மகிமையானதை செய்கிறார். ஏன் நாம் வியாதிப்பட வேண்டும்? ஏன் நாம் வருத்தப்பட வேண்டும்? ஏன் நாம் பின்தள்ளப்பட வேண்டும்? நம்முடைய பாவமே அதற்கு காரணமாயிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களே அதற்கு வழிவகுக்கிறது. அதனால தான் நான் இந்த நாளில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியினூடாக அருமையான தேவ பிள்ளைகளை உங்களோடு பேசுகிற போது ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே, பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழு. உன் சிந்தையினால், உன் வாயினால், உன் கண்களினால், உன் கரங்களினால், உன் சரீரத்தினால் பாவம் செய்யாமல் நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய் என்றும், தேவனுடைய ஆவி உன்னிலே வாசமாய் இருக்கிறார் என்றும், நீ அந்த ஆலயத்தை கரைபடியாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற போது தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவை இந்த நாளில் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள், உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் வாழுங்கள். கர்த்தர் மகிமையானதை உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கங்கள் பரலோகத்தின் பிதாவே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னவரே, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த நாளிலுமாய் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு வாழத்தக்கதாய், ஆவி ஆத்மா சரிதம் குற்றமற்றதாய் உம்முடைய பார்வையில காணப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, பாவத்தை போக்க உண்மையை நமக்காக பலியாய் கொடுத்தீங்க. உங்க பரிசுத்த ரத்தம் முழுவதையும் எங்களுக்காய் சிந்தினீங்க. இந்த நாளிலுமாய் உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறோம். ஆண்டவரே, பாவ கரைகள் நீங்கத்தக்கதாய், இயேசுவுக்காய் பரிசுத்தமாய் நிலத்தினின்று மேன்மைகளை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிலைநிறுத்தும். மேன்மைகளை காணத்தக்கதாய், ஆவிக்குரிய ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த நாட்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. தகப்பனே, உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாள் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, கேட்கிறார்களோ, எந்த வீடுகள் எல்லாம் இந்த இயேசு நம்மோடு சத்தம் தொனிக்கிறதோ அந்த வீடுகளிலே தேவ மகிமை வெளிப்படட்டும். பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். மகிமையானதை, மேன்மையானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.